அடுத்ததா இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, இப்ப எதையுமே வந்து இந்த சீன் அப்படி இருந்திருக்கலாம், அந்த சீன் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாரியே இல்ல. இது ஒரு புது படம், புது வகையான படம். ஒரு இன்ட்ரஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்குது. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்தெந்த இடங்கள்ல நம்ம வொர்க் ஆகுது, வொர்க் ஆகல அப்படிங்கிறது தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரே மாரி வொர்க் ஆகும்னு எனக்கு தோணல. எனக்குமே ஒரு சில இடங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோங்கிற மாரி தான் இருந்துச்சு. இல்ல கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்திருக்கலாமா, இதே கொஞ்சம் மெலோ டிராமாவா இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு சில இடங்கள் தோணுச்சு தான். பட் அதே இடங்கள்ல ஒரு சிலருக்கு ரொம்ப நல்லா வொர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னாங்க. இந்த 90s ஃபிலிமோட பேட்டர்ன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறைய இடங்கள்ல ஒரு ட்ரிபியூட் மாதிரி தான் இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் அவுடேட்டட் ஸ்கிரீன் பிளே மாதிரியும் தெரிஞ்சிச்சு. ஓவராலா இந்த படம் வந்து சூர்யா சாருக்கு கம்பேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கம்பேக் படம் தான். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ரொம்ப கன்வென்ஷனலான படங்கள்லாம் இல்லாம இதுவுமே ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டல் ஜோன் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எடுத்து இவ்வளவு சூப்பரா ஹோல்ட் பண்ணியிருக்காரு. மோரோவர் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, ஓவரால் படத்தோட என்கேஜ்மெண்ட்டும் சரி ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஓவராலா ஒரு படமா பாத்தீங்கன்னா இது நிச்சயமா உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுக்கும். ஒரு சில இடங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு சில இடங்கள் உங்களுக்கு லேக் ஆகணும். பட் எல்லாத்தையுமே தாண்டி வந்து ஒரு ஹோல் ஃபிலிமா உங்களை பயங்கரமா என்டர்டெயின் பண்ணக்கூடிய, என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும். நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.